பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா, அவருடைய ஜாதக அமைப்புல இப்போ சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய நாள்களை நீங்க குறிச்சு பாருங்க. குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தான் விடுவாங்க. அப்பதான் அந்த எதிர்ப்பு அலைய வெல்ல முடியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட பிறகு பாத்தீங்கன்னா நேரா திருப்பதி போவாங்க அந்த எதிர்ப்பலையை ஃபேஸ் பண்றதுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேல் எடுத்துட்டு காவடி எடுத்துட்டு நீங்க பழனிக்கு போனதை பார்த்திருப்பீங்க. அது மாதிரி முருகன் ஆலயம் குறித்த இடத்துக்கு அடிக்கடி அவங்க பயணம் பண்றதை பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே ஜோதிட ரீதியான காரணம் தான். அவங்களுடைய ஜாதகத்துக்கு வலுவூட்டும் விதமாகத்தான் இந்த ஆலயம் அவங்க பயணம் பண்றாங்க. அவருடைய ஜாதக அமைப்பு இயல்பாவே புத்திஸ்தானம் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அவருடைய ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா ராஜ ரகசியங்கள் ஈஸியா அவருக்கு புரியும். நிர்வாக ரகசியமா சில இது வச்சிருக்காங்க சில இடத்துலன்னா அது அவருக்கு தெளிவா புரியும். அவருக்கு பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு. சூரியன்னா பாத்தீங்கன்னா அரசியல், ஆளும் தன்மை இந்த மாதிரியான விஷயம். இதுல உள்ள ரகசியம் ராகு இருக்கிறதுனால அதுவும் அவருக்கு ஈஸியா தெரியும். வேற யாருக்கும் அவ்வளவு ஈஸியா தெரியாது. அவருக்கு அது புலப்படும். புதன் பாத்தீங்கன்னா புதனோடைய ராகு இருக்கு. புதன் பாத்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம், மீடியா சைட்ல உள்ள மர்ம ரீதியான லிங்க் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய ஜாதக அமைப்புல அந்த வல்லமை இருக்கு. அதனால அந்த நிர்வாக ரகசியம் எல்லாமே அவருக்கு புலப்படுது. அது அவருடைய ஜாதகத்தின் வல்லமை.